வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்னா DJI osmo 4 ஆக்ஷன் கேமரா தான் பார்க்க போகிறோம். அட்வென்ச்சர் காம்போ நான் வாங்கியிருக்கிறது. இதனோட அன்பாக்சிங் குயிக்காக நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதனோட எம்ஆர்பின்னு பார்த்தோன்னா 54 சம்திங் வருது ஆன்லைனில், அண்ட் ஆஃபரோட 42 சம்திங் நான் பர்ச்சேஸ் பண்ணது. அண்டு அதுக்கு அடிஷ்னலாக 2 மெமரி கார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் நான். இது அடிஷ்னல் காஸ்ட்டில் வரும். அண்டு சாண்டிஸ்க்கு அண்ட் சாம்சங் 2 வேரியண்ட்டில் வாங்கியிருக்கேன், 64 அண்டு 256 GB. அது குயிக்காக நம்ம இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஆக்சுவலாக நம்ம எடுத்துகிற காம்போ வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் காம்போ. இல்லை என்னென்ன இருக்குதுன்னு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கேமரா அண்டு அதுக்கு உண்டான கேஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு C2C அடாப்டர் அண்ட் சார்ஜிங் கேஸ், குயிக் மேனுவல் கிட்ஸ், தட்ஸ் இட். சிலிக்கா ஒன்று கொடுத்துருக்காங்க. DJIயோட ஸ்டிக்கர், இது ஆக்ஷன் 4ஓட கேஸ். இது சார்ஜிங் கேஸ். இது டோட்டலாக இதில் 3 பேட்டரிஸ் கொடுத்துருப்பாங்க. ஓரமாக வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். கேமரா ஹோல்டர், இது ஹெல்மெட் ஹோல்டர் மவுண்ட்டு, C2C சார்ஜர் கேபிள், டூ டைப் ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட கேமரா. இது ஆக்சுவலாக கோப்ரோ விட இது பெஸ்ட்டுன்னு போட்டுருங்க. 4-5 யூடியூப் சேனலில் நான் ரிவ்யூஸ்லாம் பார்த்து தான் இதை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது செல்ஃபி ஸ்டிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டூ மவுண்ட் கொடுப்பாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா ஹரிசாண்டலாக யூஸ் பண்ணலாம், இன்னொன்று வெர்டிக்கலாக யூஸ் பண்ணுறதுக்கும் கொடுப்பாங்க. அண்ட் இது வாஷர்ஸ். இது வாட்டர் ப்ரூஃப்காக இந்த லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி கேமராவிலையும் ஒரு லென்ஸ் இருக்குது, அடிஷ்னலாக இது ஒரு லென்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை 4 வாஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் ஆக்சுவலாக இது ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம பட்டன்ஸ்லாம் அதிலே கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி நம்ம இன்செர்ட் பண்ணிக்கணும். இதை பேக்வேர்டில்
ஜஸ்ட் அந்த ஆல்ரெடி இருக்கிற லென்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த லென்ஸை நம்ம போட்டுக்கலாம். இதை ஆக்சுவலாக இதில் மிரர்லெஸ் வரும். இதில் ஆல்ரெடி மிரர் இருக்கும் அண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா. ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஆல்ரெடி இன்னொரு மிரர் கொடுத்துருக்காங்களா அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். த்ரீ லைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் லைட் வந்தால் பேட்ரி வந்து ட்ரை ஆகிடுச்சு, எல்லோ வந்தால் மீடியம் ஆஃப் இருக்குது, அந்த க்ரீன் வந்துச்சுன்னா சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னு மீனிங். இது இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி கார்டு ஸ்லாட் இருக்கும், நம்ம ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணுறதுக்கு 3 மெமரி கார்ட்ஸ் நம்ம வச்சுக்கலாம். இதில் இந்த ஹெட்டோட டாப்பில் இருக்கிறதுல டோட்டலாக இந்த அக்சசரிஸ்னால் நம்மளுக்கு எல்லாமே வரும் இந்த அட்வென்ச்சர் காம்போவில். இப்போ நார்மல் நீங்கள் ஆக்ஷன் 4 எடுத்திங்கன்னா ஜஸ்ட் இந்த ஹோல்டர் அண்ட் கேமரா அண்டு சிங்கிள் பேட்ரி வரும் உங்களுக்கு. இந்த அட்வென்ச்சர் காம்போன்னு போகும்போது தான் உங்களுக்கு இந்த சார்ஜிங் கேஸ் அண்ட் இந்த செல்ஃபி ஸ்டிக் அண்ட் எக்ஸ்ட்ரா பேட்ரிஸ் வரும் உங்களுக்கு, 2 பேட்ரி. ஜஸ்ட் இந்த ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணாலே ஓப்பன் ஆயிரும். போட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த நாப் மாதிரி கொடுத்துருக்காங்களே, இது சைடில் மெமரி கார்டு போட்டுக்கலாம் ஸ்லாட்டு. ஜஸ்ட்டு 64 GB தான் இப்போ போட போகிறோம். ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம 256 அடிஷ்னலாக வாங்கியிருக்கோம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணலாம். யூஸ் பண்ணிவிட்டு நான் இது என்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்களோ அது நான் அப்புறமா அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் அண்டு ஏன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருன்னா இந்த கேமரா வாங்கணுன்னு இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. போட்டுட்டு அந்த ரெட் கலர் கோடு கவர் ஆகிற வரைக்கும் அந்த இது ப்ரெஸ் பண்ணணும் நம்ம. இது நம்ம பேட்ரி போட்டுட்டா டைரெக்டாகவும் நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம் இதில். இப்போ வந்து ஆக்சுவலாக நீங்கள் இன்செர்ட் பண்ணதும் இங்கே க்ரீன் லைட் எரியும், அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு ஆன் ஆயிடுச்சுன்னு தெரியும், இண்டிகேட் ஒன்று கொடுக்கும். இங்கே டிஸ்பிளேயோட டவுனில் பிளிங்க் ஆகுது பாருங்கள், க்ரீன் லைட். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டாப்பில் ஆன் அண்ட் ஆஃப் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்பில் அந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் அண்ட் ஸ்டாப் பட்டன். அது
வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள். நான் ஆக்சுவலாக யூஸ் பண்ணல, நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன இருக்கோ நான் அதை அப்டேட் பண்ணுறேன். இங்கே கொடுத்துருக்க ஸ்கேனரை நீங்கள் ஆக்சுவலாக ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் மொபைலோட பேர் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாமே மொபைல் கேமராலையும் நம்ம எடுத்துக்கலாம். டூ மவுண்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹரிசாண்டலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், வெர்டிக்கலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதனோட மவுண்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷன், இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஆக்சுவலாக இது மேக்னெட் தான். இது நீங்கள் கோப்ரோவில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் ஜஸ்ட் நீங்கள் டபுள் சைட் ஹோல்ட் பண்ணிவிட்டு கிட்ட எடுத்துகிட்டு போனாலே உங்களுக்கு அது ஃபிக்ஸ் ஆகிடும். ரிமூவ் பண்ணுறதும் ஈஸி தான். டபுள் சைடு உங்களுக்கு பட்டன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இல்லை ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணாலே வந்துடும் உங்களுக்கு. மைக் பார்த்தீங்கன்னா டாப்லேயே இருக்கும், கோப்ரோ ஆக்ஷன் 4ஓட மைக்கு. ஆக்சுவலாக இந்த ரெட் டு ரெட் இந்த பட்டனை நீங்கள் ஃபேஸ் பண்ணி இதை உள்ள மவுண்ட்டில் நீங்கள் இன்செர்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு அந்த டாப்போட இதுவை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாக் ஆகிரும். அது அவ்வளோதான் மக்களே. இந்த சைடில் நம்ம போடுறதுனால போட்டுக்கலாம். 2 மவுண்ட் இருக்குது. ஹரிசாண்டலாகவும் யூஸ் பண்ணலாம், ஆல்ரெடி சொன்னது தான். வெர்டிக்கலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரீல்ஸ் எடுக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கவங்க வெர்டிக்கலாக யூஸ் பண்ணலாம். ஹரிசாண்டலாக யூடியூபர்ஸ் யூஸ் பண்ணுறவங்க ஹரிசாண்டலாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பவர்ஃபுல்லான மேக்னெட்டுங்க. இது நம்ம நார்மல் நினச்சிட போகிறீங்க. நான் யூஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இதை போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஆக்சுவலாக உள்ளே இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் தான் நான் பார்க்கல இன்னும். பார்த்துட்டு எதனா டவுட்டுன்னா உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதில் கமெண்ட்லேயே உங்களுக்கு நான் சொல்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம கேமரா ரெடிங்க. இது நம்ம ஹெல்மெட்டுக்கு யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹெல்மெட்டில் ஆக்சுவலாக விலாகர் யூஸ் பண்ணலாம். இதை இந்த ஹெல்மெட் மவுண்ட்டு. தட்ஸ் இட்டுங்க. சேனலுக்கு மறக்காமல் லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. தேங்க்யூ.